தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்க மறுத்து உறவினர்கள் சுமார் 10 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு இறந்தவரின் உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசங்கர் வழங்க கேட்கலாம். விஜயசங்கர், வணக்கம். இந்த விவகாரம் குறித்த முழு விவரங்கள் என்ன? அகிலா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே சிலமலை கிராமத்தில் வசித்து வருவர் லட்சுமண ராஜா. இவருக்கு மஞ்சி என்ற மனைவியும் 3 வயதில் ஆண் குழந்தையும் ஒன்று உள்ளது. லட்சுமண ராஜா இதே பகுதியில் ஜெராக்ஸ் கடை வைத்து நெருக்க வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று காலை லட்சுமண ராஜா சுமார் 11 மணி அளவில் திடீரென்று அவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் இருந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் குடும்பத்தினர் தூக்கில் தொங்கி உயிரிழந்த நிலையில் இருந்த லட்சுமண ராஜா உடலை இறக்கி போடிநாயக்கனூர் ஊரக காவல்துறையினர் தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போடிநாயக்கனூர் காவல்துறையினர் இருந்த லட்சுமண ராஜா உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்த நிலையில் லட்சுமண ராஜா குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் லட்சுமண ராஜா தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளதற்கான காரணத்தை முழுமையாக விசாரணை செய்தும் அதற்குரிய நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று கூறியும் உடலை ஒப்படைக்க மறுத்துவிட்டனர். இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அருகே உள்ள கிராமத்திலிருந்து சுமார் 5க்கும் மேற்பட்ட நபர்கள் லட்சுமண ராஜாவை தாக்கியதாக அந்த ஊரில் உள்ளவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இது குறித்து காவல்துறை விசாரணை செய்து வந்தனர். ஆனாலும் உடலை ஒப்படைக்க மறுத்த கிராமத்தினர் திடீரென்று போடியிலிருந்து தேவாரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு நேற்று 12 முதல் இரவு 10 மணி வரை சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் எந்த ஒரு வாகனமும் செல்லாத நிலையில் தேனி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சுகுமார், அதன் பின்னர் தேனி மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகியோர் சமாதான முயற்சியில் ஈடுபட்டும் எந்த ஒரு சமரச முயற்சி உடன்படாமல் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதே நிலையில் இரவு 10 மணிக்கு காவல்துறையினர் சமரச உடன்படிக்கை ஏற்பட்ட நிலையில் போராட்டத்தை கைவிட்டு மறுநாள் காலை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கூறி காவல்துறை கோரிக்கை விடுத்த நிலையில் இன்று காலை சுமார் 10 மணி அளவில் இறந்த லட்சுமண ராஜாவுடன் காவல்துறையினர் வசம் ஒப்படைக்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. காவல்துறையினர் விசாரணைக்காக அவர்கள் குற்றம் சாட்டிய 7 நபர்களை அழைத்து வந்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.